एवं परंपरा प्राप्तम इवं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परंतपा. இப்போ பரம்பரைன்னு எதுக்காகன்னா இந்த ஞானங்கிறது வம்சம் மூலமாக வரும்பொழுதோ அனுஷ்டானம் குறையாமல், பக்தி ஸ்ரத்த குறையாமல், விஸ்வாசம் குறையாமல் அப்படியே அந்த நியமத்தோடு காப்பாற்றின்னு வந்திருக்கா. பரம்பரைன்னு சொல்லும்போது சொத்து மாத்திரம் இல்லை, சொத்தோட படிப்பு, பக்தி, வினயம், விவேகம், விஸ்வாசம், சேவை எல்லாத்தையும் சேர்த்து வளர்த்துருக்கா. ஒரு முழு மனுஷனாக, முழு மனுஷன்னா முழு ஆயுசு மாத்திரம் கணக்கில்லை, அதோட ஆயுஸோடு சேர்த்து ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், ஆனந்தம், சாத்வீகம், ஒரு பிரியத்தை எப்படி கொடுக்கறது, எல்லாருக்கும் பிரியத்தை எப்படி கொடுக்கறது, பொறுப்பை எப்படி கொடுக்கறது, பிடிஎஸ்ன்னு இன்றைக்கி சொல்கிறோம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்கிறோம். அரிசி, பருப்பு, ஜீனி எல்லாம் கொடுக்கறதுக்காக அந்த காலத்தில் தர்மத்தையும் பொறுப்பையும் சேவையையும் தியாகத்தையும் விஸ்வாசத்தையும் எப்படி எல்லாருக்கும் அவளுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி, அவளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி, அவளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்லி கொடுக்குற விதமே தனி. பரம்பரைன்னு சொன்னால் வம்ச பரம்பரை மாத்திரம் இல்லை, வம்சத்தோடு சேர்ந்த பரம்பரை. வம்சம்னு சொன்னால் லௌகிகமாக மாத்திரம் சொன்னால் வம்சம், லௌகிகத்தோடு சேர்ந்து இந்த தார்மீக பரம்பரையும் சேர்த்து சொல்லும்போது இந்த பரம்பரைங்கிறது பூர்ணமாக பரிணமிக்கிறது, பிரகாசிக்கிறது. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.